ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும்படியாகவும் சில காரியங்களை மறைக்கும்படியாகவும் ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா காரியத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளை பேசிவிட முடியாது. எல்லா காரியத்தையும் எல்லாரிடத்திலும் சொல்லவும் முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக சில காரியங்களை மறைத்துதான் ஆக வேண்டும். அந்த காரியங்கள் வெளியே உள்ள நபர்களுக்கு தெரியுமையானால், நண்பர்களுக்கு தெரியுமையானால், சில நேரத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தையின் நிமித்தமாக பல பாடுகளை, பல நஷ்டங்களை, சில பேர் இதனால் தன்னுடைய வாழ்க்கையே இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்னுடைய இந்த 20 வருட ஊழிய அனுபவத்திலே பேசி கெட்டு போனவர்களை நான் அநேகம் பார்த்திருக்கிறேன். ஆனால் பேசாமல் இருந்து கெட்டு போனவர்களை நான் நிறைய பார்த்ததில்லை. பேசி பேசி குடும்பத்தை இழந்தவர்கள், பேசி தன்னுடைய பணத்தை இழந்தவர்கள், பேசி தன்னுடைய எதிர்காலத்தை இழந்தவர்கள், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு அமைதியாக இருந்து யாரிடத்திலையும் அதிகமாய் தேவையற்ற விதமாய் பேசாமல் தேவையானதை மட்டும் பேசிக்கொண்டு இருக்கிற அநேக பேருடைய வாழ்க்கையிலே நஷ்டங்கள் இல்லாமல் தப்புவிக்கப்பட்டதை நான் நிறைய என்னுடைய கண்கூடாய் பார்த்திருக்கிறேன். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக மற்றவரிடத்திலே சொல்லக்கூடாத சில காரியங்கள் உண்டு. ஆண்டவர் சில காரியங்களை ரகசியமாகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை குறித்து கடந்த வாரத்திலே ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம். அப்படி என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை யாரிடமும் சொல்லக்கூடாத ஒரு காரியத்தை குறித்து, முதலாவதாக ஒரு காரியத்தை குறித்து கடந்த நாட்களிலே நான் உங்களோடு கூட பேசினேன். என்ன செய்யக்கூடாது என்றால், முந்திய பாவங்களை, அப்படின்னா பாஸ்ட், நம்முடைய முன்னாடி உள்ள வாழ்க்கையை ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரிடத்திலையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் முன்னாடி உள்ள வாழ்க்கை என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை நடத்தின விதம் அல்ல, நீங்கள் கஷ்டப்பட்டதே அல்ல, நீங்கள் பாஸ்ட்ல செய்த பாவங்கள், மீறுதல்கள், யாரோ ஒருத்தர் அன்பாய் கேட்கிறதுனால, அன்பாய் இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லதுனால உடனே நீங்கள் பாஸ்ட்ல நடந்ததை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு முன்பாக நடந்த அந்த பாவ காரியங்களை சொல்லுவார்களே. ஆனால் அதான் நான் நிறைய காரியத்தை பேசினேன். ஆண்டவர் மறந்து விடுவார், மனிதர்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டார்கள். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை அதனாலே அந்த காரியத்தை சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் நம்மோடு பேசினார். இன்னும் ஆண்டவரே மூடி போட்டது, ஆண்டவரே மறைத்ததை நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிறதை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசினார். ஒரு நல்ல சாட்சியை கூட உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக போகிறேன். கடந்த நாட்களிலே ஒரு நல்ல ஒரு டாக்டர், MBBS படித்த ஒரு டாக்டர் எனக்கு அவர்கள் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவர்கள் என்னிடத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியை என்னிடத்தில் சொன்னார்கள். பாஸ்டர், நான் பெரிய டாக்டராக நாங்கள் படித்திருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு அந்த டாக்டராக படிக்கிறதற்கு நிறைய வருடம் படிக்கணும், நிறைய புத்தகங்கள் எல்லாம் படிக்கணும், நிறைய உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய சரீரத்தை குறித்து சகலவற்றையும் படிக்கக்கூடியவர்கள் தான் அந்த டாக்டர்கள். ஆனா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஞானம் என்கிறது வித்தியாசமானது. நீங்க கடந்த வாரத்தில் கொடுத்த செய்தி என் வாழ்க்கையில ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த செய்தியை நீங்க, இந்த சாட்சியை நீங்க சொல்லுங்க. 20 வருஷத்திற்கு முன்பாக, இன்றைக்கு எனக்கு 48 வயசாகுது, ஆனா 20 வருஷத்துக்கு முன்பாக இந்த செய்தியை மட்டும் நான் கேட்டிருப்பேன்னா என் வாழ்க்கையில நிறைய நான் இழந்திருக்க மாட்டேன், நான் நிறைய பெற்றுக்கொண்டிருப்பேன், நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஆனா நீங்க அப்போ சாதாரணமா நீங்க படிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க, இப்பதான் அந்த வார்த்தை எனக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்போ இந்த வார்த்தை கிடைக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னாரு. நான் பெருமைக்காக சொல்லவில்லை, ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாகவே தாழ்மையோடு இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை நிறைய நீங்கள் கேட்பது உங்கள் வாழ்க்கையிலே மிக ஆசீர்வாதம். நல்ல சத்தியங்கள், நல்ல ஊழியர்கள் சரியான விதத்திலே நடத்துகிற வார்த்தைகளை கேட்கிறது உங்களை சில நேரங்களிலே பெரிய பெரிய பிரச்சனையில் இருந்து உங்களை காப்பாற்றும். சோ இந்த செய்தி மிகவும் அவசியமான செய்தி. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாரிடத்திலும் சொல்லக்கூடாத ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த செய்தியை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். சரியாய் புரிந்து கொண்டால் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதை அபியாசப்படுத்த முடியும். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 நாளாகம புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நான் சேர்ந்து வாசிக்க போகிறேன். 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது.
ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாவையும் ஜனத்தின் சேவகரையும் நோக்கி, நீங்கள் போய் பேர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலரை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவரின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவர் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேல் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த இடத்திலே வேதம் நமக்கு தாவீது ராஜாவை குறித்து வேதம் சொல்கிறது. இந்த தாவீது ராஜா, வேதம் ஃபர்ஸ்ட் வசனத்தில் சொல்கிறது, சாத்தான் இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பி அவனை ஏவி விட்டது. அப்போ பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா, தாவீது ராஜா நன்றாய் தாவீது ராஜா ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் ராஜ்யபாரம் பண்ணின நாட்களில் இப்பொழுது பிசாசு ஒரு தேவையில்லாத காரியத்தை ஒன்றை ஏவி விடுகிறார். எந்த காரியத்தை அவன் ஏவி விடுறான் அப்படின்னா, வேற எதுவுமே இல்லை. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜனங்களை தொகை பார். எத்தனை ஜனங்கள் இருக்காங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட எவ்வளவு வெயிட் இருக்குது, நீ என்ன வெயிட்டோட இருக்கிற, உங்களுடைய ராஜ்யபாரம் வெயிட்டா இருக்கா? உங்களுடைய ராஜ்யபாரத்தில் யுத்தத்திற்கு இருக்கிறவங்க எத்தனை பேரு, பட்டயத்தை பிடிக்க தெரிஞ்சவங்க எத்தனை பேரு, வாலிபர்கள் எத்தனை பேர், அந்த கணக்கை எடுக்கும்படியாக பிசாசு வந்து தாவீதை ஏவி விடுகிறார். உடனே தாவீது என்ன பண்றான் அப்படின்னா, யோவாவையும் அநேக படத்தளபதிகளையும் கூப்பிட்டு போய் இஸ்ரவேல் தேசத்துல எத்தனை ஜனங்கள் இருக்காங்கன்னு எண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, யோவா வந்து இங்க எச்சரிப்பு கொடுக்கிறாரு. இல்ல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இன்னும் 1000 மடங்கு நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே வந்து தாவீது சொல்றான், இல்ல நான் வந்து ஜனங்களை வந்து கணக்கு பார்த்தே ஆகணும், என்னுடைய பலம் எவ்வளவுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், என்னுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு என்கிறதை தெரிந்தே ஆக வேண்டும். அப்பதான் நான் மற்ற ராஜாக்களோட சவால் விட முடியும், அப்பொழுதுதான் என் வெயிட்ட மற்ற ராஜாக்களிடத்துல நான் காண்பிக்க முடியும் என்கிற ஒரு மனப்பான்மையில யோவாப் என்ன சொன்னாலும் கேட்காம இந்த தாவீது வந்து ஜனங்களை தொகை பார்க்கிறதற்காக அனுப்பி விடுவான். ஆனா ஒரு ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜனங்களை தொகை பார்த்து விட்டு அவர்கள் கணக்கை சொல்லவே கர்த்தருடைய கோபம் வந்து தாவீதின் மேல வரும். உடனே தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்துருவான். ஆண்டவர் இடத்துல கேட்பார், உனக்கு என்ன தண்டனை நான் கொடுக்கணும்னு கேட்பார். உடனே கர்த்தருடைய கரத்திலே விழுகிறேன், உங்க இரக்கம் மகா பெரியதுன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்ததுனால அந்த தண்டனை ஒரு சின்ன தண்டனையாய் மாற்றப்பட்டு இந்த இடத்திலே அவன் ஜெயிக்கிறதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தாவீது ராஜா தன்னிடத்திலே இருக்கிற ஆசீர்வாதத்தை, இல்லைனால் தன்னிடத்திலே இருக்கிற பலத்தை, எவ்வளவு பலம் இருக்கு அப்படின்ற தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஏன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா, மற்ற ராஜாக்களுக்கு முன்பாக நான் குறைஞ்சவன் இல்லை, என்கிட்ட இவ்வளவு பெரிய வெயிட்டான படைகள் இருக்குது, நான் போய் அவர்களை ஜெயிக்கிறதற்கு இந்த படை எனக்கு போதுமானது என்கிற அறிவு அவனுக்கு வரும்படியாக. இதுவரைக்கும் தாவீது ராஜா எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் ஆண்டவர் தான் அவனை ஜெயிக்க பண்ணுகிறார், கர்த்தர் தான் அவனை தப்புவித்தார். தாவீது போன இடமெல்லாம் அவன் புத்திமானாய் நடக்கிறதற்கு ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். தாவீது போன இடமெல்லாம் வெற்றியை அடைவதற்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. ஆனா இவனுக்கு ஒரு சின்ன ஆசை வருது. என்ன அப்படின்னா, தன்னுடைய ஆசீர்வாதத்தை நிறைய பேருக்கு, என்கிட்ட இவ்வளவு வெயிட் இருக்குப்பா, என்கிட்ட இவ்வளவு ஆள் இருக்காங்கப்பா, என்கிட்ட இவ்வளவு படை தளபதிகள் இருக்காங்கப்பா, இவ்வளவு வாலிபர்கள் இருக்காங்களாப்பா அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு கெத்தா சொல்லணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்க உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பை மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளை பண்ணாதீங்க. என்ன தப்பை நீங்க பண்ணாதீங்க அப்படின்னா, நீங்கள் நம்பர் 2, இரண்டாவதாக யாரிடத்திலும் சொல்லக்கூடாத ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட எவ்வளவு பலம் இருக்குது, உங்கள்கிட்ட எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது என்கிறத குறித்து நான் சொல்றேன். யாருக்குமே நீங்க தம்பட்டம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க யாருக்குமே அதிகமாய் அதை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற உலகத்துல, இந்த இருக்கிற உலகத்தை பொறுத்தவரை எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தங்களிடத்துல இருக்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்கிட்ட கார் இருக்குப்பா, எங்கிட்ட காஸ்ட்லியான கார் இருக்குது, இது எனக்கு ஒரு பெரிய சொந்த வீடு, எங்கிட்ட இந்த தொழில் இருக்குது, எங்கிட்ட இந்த பணம் இருக்குது, எங்கிட்ட இவ்வளவு வண்டி இருக்குது, எனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்றத உலகத்திலே இருக்கிறவர்கள், சில மனிதர்கள், இல்லை என்றால் உங்களுடைய எதிரிகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நிறைய பேர் பிரயாசப்படுறாங்க.
பொதுவாக வாலிப தம்பிங்களை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இல்ல, சில வாலிபர்களுக்கு வந்து அந்த பந்தா அப்படி இருக்கு பாருங்களேன். அந்த காரை கொண்டு போய் ஒரு சுத்தி காமிப்பாங்க, அந்த பைக்கை கொண்டு போய் ஒரு சுத்தி காமிப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சவுத் சைட்ல எல்லாம் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த பிரைஸ்லெட் போட ரொம்ப பிடிக்கும். உடனே பிரைஸ்லெட் தூக்கி அப்படி காமிக்கிறது, கை கொடுக்கும் போது அப்படி கொடுக்கிறது. செயின நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த கல்யாணம் எல்லாம் வந்த உடனே அவ்வளோ எடுத்து நகை. மற்ற நேரங்கள்ல வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாங்க. ஆனா அந்த கல்யாணம் அப்படின்னு வந்துச்சுன்னா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கழுத்து முழுக்க அப்படி நகை, நிறைய நகை இருக்கும். என்ன அப்படின்னா நான் ஒன்றும் இல்லாதவங்க எல்லாம் கிடையாது, எங்கிட்ட நிறைய இருக்குது, எங்கிட்ட எல்லாமே இருக்குது, எங்கிட்ட எல்லா நகையும் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக கூட நிறைய பேர் இந்த உலகத்திலே இருக்கிற நிறைய நபர்களுக்கு தங்களிடத்துல ஆசீர்வாதம் இல்லாததை யாருமே தெரியக்கூடாது, தங்கள்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கு என்கிறதை அறிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு அப்படிப்பட்ட நகை இல்லைன்னா கூட நிறைய பேர் இப்ப என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கவரிங்காவது வாங்கி போட்டுருவாங்க. பார்த்தா அது தங்கம் மாதிரி இருக்கும், இவங்க தங்கம் மாதிரி அப்படியே நடிச்சுட்டு கவரிங்க போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா ஆக மொத்தத்துல அவர்களுடைய எண்ணத்துல என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லைன்னு அவங்க நினைக்க கூடாது, எங்கிட்ட இருக்குன்னு அவங்க நினைக்கணும், எங்கிட்ட இருக்கிறதா அவங்க பார்க்கணும். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களிடத்திலே எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது என்கிறதை மற்றவர்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லவே இல்லைங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான் உங்களை உயர்த்தினார். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, மற்றவர்கள் அந்நியர் உன் வாய் அல்ல, உன் வாய் அல்ல புறத்தியாலே உன்னை புகழட்டும். நீங்கள் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிப்பீர்களேயானால் வேதம் அங்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, எப்பா நீ உங்களை புகழ வேண்டிய அவசியம் அல்ல, மற்றவர்கள் புறத்தியானுடைய வாய் உங்களை புகழட்டும். உங்களிடத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறதை அவர்களாக தெரிய வரும்போது பரவாயில்ல, அப்ப நீங்க சொல்லலாம், எனக்கு ராமா ஒன்றும் இல்லாம இருந்தேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சாரு, ஆண்டவர் என்ன நடத்துறாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு வாகனம் கொடுத்திருக்கிறாரு, இப்படி சொல்லுகிறதை தவறு என்று நான் சொல்லல. அவங்களா உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து உங்களை குறித்து பெருமை பேசுவதோ இல்ல சாட்சி சொல்வதை குறித்து நான் தவறாய் சொல்லவில்லை. வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட்டை நீங்க வாசித்து பார்த்தீர்களானால் பரிசுத்தவான்கள் எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க ஆசீர்வாதத்தை அவங்க சொல்லலை யாரிடத்திலையும், இதப்பாரா எனக்கு இப்படி தந்துட்டாரு, இதப்பாரா இப்படி எல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லல. ஆனா அநேகர் அவர்கள் ஆசீர்வாதத்தை கண்டு அவர்களிடத்துல வந்து சொன்னாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், ஆண்டவர் ராஜாவை பெருக பண்ணி இருக்கிறார், ஆண்டவர் தாவீதோடு இருக்கிறார், ஆண்டவர் மனிதனோடு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதத்தை யாரிடத்திலும் சொல்லவில்லை. நன்றாய் கவனிங்கள், கடந்த நாட்களிலே என்னுடைய இருதயத்தை ரொம்ப பாதித்த ஒரு சம்பவத்தை நான் மறக்கவே முடியாது. அந்த சம்பவம் வந்து என்னுடைய இருதயத்திலே இப்போ இருக்குது. ஒரு பெரிய தொழில் அதிபர் ஒருவர், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டணத்திற்குள்ள வந்தார். அவர் நல்ல வேலையை ஆரம்பித்தார். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், நைட்டு பகலாக உழைக்கிற ஒரு மனுஷன். இரவு பகலாக உழைச்சு அவருடைய கம்பெனியை ரொம்ப பெருசு பண்ணி இவர் ஒருவராக இருந்தார். அதுக்கப்புறம் 2 பேர் வேலைக்கு வச்சார், அதுக்கப்புறம் 4 பேர் வேலைக்கு வச்சார், அதுக்கப்புறம் 10 பேர் வேலை, கடைசியில் 50 பேர் வரைக்கும் அவர் வேலைக்கு ஆள் வந்துட்டாங்க. இப்போ அவருக்கு நல்ல லாபம் ஆண்டவர் கொடுத்தார், நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டார். திடீரென்று ஒரு நாள் வந்து அவர் வந்து எப்பவுமே மாதம் இந்த வேலைக்காரங்களை கூப்பிட்டு அந்த வேலைக்காரங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டை கொடுத்து அவர்களுக்கு நல்ல சந்தோஷமான வார்த்தையை சொல்லுவது வழக்கம். ஒரு விசை அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் வைக்கும்போது அந்த மீட்டிங்கில் அவர் என்ன பேசினார் அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல வரும்போது இவ்வளோ ரூபாவோட வந்தேன், எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச வருமானம் இத்தனை ரூபா, ஆனால் இப்போ எனக்கு கிடைக்கிற வருமானம் இவ்வளோ ரூபா அப்படின்ற ஒரு பெரிய லட்சக்கணக்கான ஒரு தொகை தன்னுடைய சகா வேலை ஆட்களிடத்துல சொல்றாரு. நான் ஒன்றும் இல்லாம வந்தேன், ஆரம்பத்தில் இவ்வளவுதான் சம்பாதிச்சேன், ஆனா எனக்கு இப்ப மாசமானா இவ்வளவு எனக்கு இன்கம் வருது அப்படின்னு சொல்லி அந்த காரியம் முடிஞ்சிருச்சு, சந்தோஷப்பட்டார், எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. ஆனா ஒரு சோகமான சம்பவம் என்ன அப்படின்னா, என்றைக்கு அவர் அந்த வாயிலிருந்து எனக்கு இவ்வளவு வருமானம் வருதுன்னு சொன்னாரோ அன்னைக்கு அவருக்கு உள்ளே அந்த கம்பெனியில வேலை செய்யறவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ இவருக்கு இவ்வளவு சம்பளம் வருதோ, இவருக்கு இவ்வளவு லாபம் வருதா, யாரால வருது? நம்மளால தானே வருது. நம்ம காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறோம், நம்ம தான் பாடுபடுறோம், லாபத்தை அவர் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளே இருக்கிற நிறைய பேருக்குள்ள பொறாமை வந்து அவங்க நிறைய பொருட்களை நஷ்டப்படுத்த ஆரம்பிச்சாங்க, டைமை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க வேலை செய்கிற நேரத்தை குறைச்சாங்க, ப்ராடக்ட் பண்றதை குறைச்சிட்டாங்க. கடைசியில் அவர் வந்து அதை சொல்லி 1 ஆண்டு ஆகிறதற்குள்ளாக ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு காரியத்தை அவர் சொன்னாரு. பாஸ்டர், நான் 10 lakhs நஷ்டப்படுகிற அளவுக்கு வந்தேன், 10 லட்சம் ரூபாய் நான் இப்பொழுது கடன்காரனாய் மாறிவிட்டேன். அந்த ஒரு வார்த்தை
அந்த ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை நிறைய பேர் நீங்க வந்து தப்பா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத சொல்றதுல என்ன பாஸ்டர் தப்பு? என்ன, கர்த்தர் தானே ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் சாட்சி சொல்லுவதை தவறாக சொல்லவில்லை, தவறாக சொல்லல. நான் இப்போ சாட்சி சொல்றேன், நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன நம்பி இருக்கிறாரு, இன்னைக்கு ஜனங்களை எனக்கு தந்திருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. இது அவருடைய நாமம் மகிமைப்படுகிற விஷயம். ஆனா இப்போ பர்சனலா ஒரு விஷயம் இருக்கிறது, என்னுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் சாட்சி சொல்லுகிறது தவறல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக நீங்கள் சாட்சி சொல்லலாம், உங்களுடைய உயர்வுகளை குறித்து நீங்கள் சொல்லுகிறது தவறல்ல. ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற பர்சனல் ஆசீர்வாதங்களை நீங்கள் அவர்களிடத்திலே மற்றவரிடத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. சோ ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க யாருக்குமே படம் போட்டு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நீங்க ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நீங்க மற்றவங்க யாராவது உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா, ஆமா பிரதர், ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர், இப்படி இருந்தேன், ஆண்டவர் தந்துட்டார் பிரதர், அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அதை விளாவாரியா, அதை கணக்கு போட்டு, அதை டைம் போட்டு, இவ்வளவு வந்துருச்சு, இத்தனை வந்துருச்சு, அப்படி உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் இது என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தில் உங்களுக்கு சொல்லல, வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காமிச்சு இன்னைக்கு உங்களோட தான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இனி நம்பர் 2, இரண்டாவது ஒரு காரியத்தை கூட வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு, சாலை அனைத்தையும், வெள்ளியையும், பொன்னையும், கந்தக வர்க்கங்களையும், நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலே, தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அவன் எல்லாத்தையுமே காமிச்சிட்டான். தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் இது இருக்கு, இது இருக்குன்னு காமிச்சான். இப்போ அடுத்து 14வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினத்திற்கு வந்து, அந்த மனுஷன் என்ன சொன்னார்கள், எங்கிருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றார். நான் எதுவுமே அவங்களுக்கு மறைக்கல, நான் எதையுமே அவங்களுக்கு ஒழிக்கல, எல்லாத்தையுமே ஓப்பனா நான் திறந்து காமிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல, அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளு, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உம்முடைய வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உன் சந்தானமாகிய உன் குமாரனும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கவனமாய் கவனிங்க. இந்த தீர்க்கதரிசி வந்து கேட்கிறாரு, எப்பா என்னத்தை காமிச்சிங்க? எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன். அப்படியா, நீ எல்லாத்தையுமே காமிச்சிட்டீங்களா? ஒரு நாள் வரும், அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பார்த்துட்டு போயிருக்கான்ல, பார்த்துட்டு போனதை மொத்தத்தையும் அவன் ஒரு நாள் எடுத்துட்டு போயிடுவான். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் சில நேரங்களிலே நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், சில நேரத்திலே நமக்கு கொடுக்கிற உயர்வு, நம்ம வந்து தாரத்தம்பட்டம் அடிச்சு சொல்றதற்கு இல்லை, ஆட்களை கூப்பிட்டு கூவி எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சுன்னு சொல்றதற்காக அல்ல, எனக்கு இவ்வளவு இருக்குது, இத்தனை லட்சம் இருக்கு, இத்தனை கோடி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதற்காக அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரிகிறதற்காக மட்டுமே சில ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். நீ யார்கிட்டையும் சொல்ல வேணாப்பா, அந்த ஆசீர்வாதத்தை சொல்லி எனக்கு நீ நன்றி சொல்லு, அந்த ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்து. டேடி, நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க சொல்லி நன்றி சொல்லுங்கள். ஆனா நீங்க ஊர்ல இருக்கிறவங்க, நீங்க சொந்தக்காரர்கள், நண்பர்கள், அவர்களுக்கு சொல்லும்படியாக அல்லவே அல்ல. அப்படி ஒருவேளை அப்படி எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் வெகு சீக்கிரத்தில் பெரிய பெரிய நஷ்டங்களை கூட நம்ம பார்க்கிறதற்கு நேரிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். இது மட்டும் இல்ல, இந்த வார்த்தை மட்டும் இல்ல, இன்னும் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நீங்கள் எடுப்பீர்களே ஆனால், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், அப்படியே தெளிலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனிரா கயிறுகளினாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷர்களைப் போல் ஆவேன்
என்றார். நன்றாய் கவனிங்க. இந்த இடத்துல ரொம்ப கவனமா ஆண்டவருடைய பிள்ளை கவனிக்கணும். ஒரு மனுஷன், ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷன், இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள், உங்க சொந்தக்காரங்க சில நேரத்தில் உங்களிடத்திலே பேசுறது எதுக்காக பேசுவாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்றத பார்க்கறதற்கு சில நேரத்தில் அவங்க நோண்டி நோண்டி கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குன்றத தெரிஞ்சிடணும். வேதம் சொல்லுது, தெளிலால் சிம்சோனை பார்த்து, எனக்கு வேற எதுவுமே வேணாப்பா, உன் சொத்து வேணாம், உன் சுகம் வேணாம், எது வேணாம், உன் மகாபலம் எதுனாலே உண்டா இருக்கிறத அதை எனக்கு நீ சொல்லுப்பா, அதை நீ எனக்கு சொல்லு. உன் மகாபலம், நீ எல்லாரையும் அடிக்கிற, எல்லாரையும் இது பண்ற, கழுதையுடைய தாடை எலும்பில் 1000 பேரை கொண்டுட்ட, நிறைய பிடிச்சி இப்படி வால் சேர்த்து கட்டி வேளாண்மை நாசப்படுத்திட்ட, ஒன்னால அப்படியே எதிர் நாட்டில் இருக்கிறவர்கள் அப்படியே கத்தி கலங்கி போய் நிற்கிறாங்க. நீ எவ்வளவு பெரிய மனுஷன், நீ பட்டணத்துடைய வாசலுடைய நிலை கால தோலை தூக்கி வச்சுட்டு மலைக்கு நடந்து போன, ஐயோ உன் மகம் பலன், மகா பெரிய பலன், எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியணும், இந்த மகாபலன் உனக்கு எதுல இருக்கிறது, உன்னை எதுனாலே கட்டலாம். ஆனால் அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஏமாத்திடுவான், ரெண்டாவது ஏமாத்திடுவான். ஆனா மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, சிம்சோனுக்கு எப்ப தோல்வி வந்துச்சு தெரியுமா? சிம்சோன் எப்ப தன்னுடைய வாழ்க்கையில பலத்தை இழந்து போனான் தெரியுமா? எப்பொழுது தேவ மகிமை அவன் இழந்தான் தெரியுமா? தன்னுடைய இருதயத்திலே இருக்கிறதெல்லாம் திறந்து தன்னுடைய மகாபலனை இதுவரைக்கும் யாருக்குமே அறிவிக்கல. அவங்க அம்மா அறிவிக்கலங்க, அவங்க அப்பா அறிவிக்கல. இவனுக்கு எவ்வளவு பெரிய பலன் இருந்தாலும் எல்லாருடைய கண்ணும் எப்படி சொல்லுதுன்னா, அது அவனுக்கு கர்த்தர் கொடுத்த பலன், அது அவனுக்கு கர்த்தர் கொடுத்த பலன். ஆண்டவர் தான் அவன் அப்படி வச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும் போது அவன் அப்படி ஆயிடுவான் அப்படின்னு சொன்ன அந்த எல்லாரும் அப்படி சொன்னாங்க. ஆனா இந்த தெளிலாளிடத்திலே தன்னுடைய இருதயத்திலே இருக்கிறதையெல்லாம் திறந்து தன்னுடைய மகா பலம் எதிலே இருக்கிறது என்கிறதை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை திறந்து சொன்ன அடுத்த நிமிஷத்துல வேதம் சொல்லுது, அந்த ஆசீர்வாதத்தின் மேலதான் தெளிலால் கையை வைக்க நினைக்கிறான், அதன் மேலதான் கையை வரைக்க நினைக்கிறான். இல்ல, நான் விட மாட்டேன். அதற்கு பிறகு சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய ஆசீர்வாதத்தை, தன்னுடைய பலத்தை இதனால் தான் தெரிஞ்ச உடனே அவனை சிறுமைப்படுத்தி அவனுடைய தலைமயிரை எல்லாம் அவனை விட்டு எடுத்து போட்டு, வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை மாவரைக்கிறதற்காய் கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அவனை வேடிக்கை பொருளாய் கொண்டு போய் வச்சாங்க. எல்லாத்தையும் இழந்தான். காரணம் என்ன அப்படின்னா, சிலதை ஆண்டவர் மறைக்க சொல்லி நம்ம இடத்துல வச்சிருக்கிறார். நீ யாரிடத்துல சொல்ல வேணாம்ப்பா, நீ யாரிடத்துல சொல்ல வேண்டாம். கேட்டாங்கன்னா எஸ், ஆண்டவர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறார், என்ன ஆசீர்வச்சிருக்கிறார். ஆண்டவர் மறைக்க சொன்னதை நீங்க மறைக்காம அநேகரை நம்பி யாரோ ஒருத்தர் உங்களை கேட்க தொந்தரவு பண்றதுனால கேட்க கேட்க சொல்லுவீர்களே, ஆனால் சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் மிகவும் நஷ்டப்பட்டு போய்விடுவீர்கள். மிக ஜாக்கிரதையாய் ஒரு தேவனுடைய பிள்ளைகள், மிக ஜாக்கிரதை. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை இங்கே இருக்கிற அநேகருக்கு, நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற அநேகருக்கு பாடமாய் அமையட்டும். இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு பாடமாய் அமையட்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கவங்க நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் நீங்க இந்த வார்த்தையை எனக்காக தான் பேசுறீங்க, நான் தான் அப்படிப்பட்ட நபர், என் வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் திறந்து சொல்லிட்டேன், நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை சொல்லிட்டேன். இந்த ஆசீர்வாதத்தை சொன்னதற்கு பிறகு நான் ஒரு நாள் கூட அந்த ஆசீர்வாதத்தை நிம்மதியா நான் வாழல, சந்தோஷமா அதை நான் பார்க்கல. அதற்கு பிறகு என் வாழ்க்கையில பொறாமை நிமித்தமாக வந்த சஞ்சலங்களை நான் சுமந்துட்டு இருக்கிறேன். சோ ஸ்டாப். இன்றையோடு ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவர்களுக்கு செல்லக்கூடாது, மறந்தும் சொல்லக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவது ரகசியம், உங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர்களாய் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆனா ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கானதை நீங்கள் சொல்லுங்கள். உங்க பர்சனல் ஆசீர்வாதங்களை உங்கள்கிட்ட இருக்கிறத குறித்து நீங்கள் அநேகருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை.